பிதாவே ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளுக்காய் நன்றி. எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காய் நன்றி. அப்பா, உங்களை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை போற்ற எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. அப்பா, நாங்க உண்மை பாடும்போது என் நாவும் என்னோட இருதயமும் களி கூர்ந்து, எங்களுடைய இருதயங்களும் எங்களுடைய நாவுகளும் களி கூறும்படியான கிருபைகளை நீங்க கொடுக்கறதற்காய் நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அப்பா ஸ்தோத்திரம். எங்களோட முழு உள்ளத்தோடு உங்களை ஆராதிக்கிறோம் சுவாமி. எங்க முழு பலத்தோடு, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம், எங்களுக்கு உள்ள எல்லா பலனும் எல்லாவற்றோடும் உண்மை அன்பு கூறணும் சுவாமி. இன்னும் அதிகமாய் சுவாமி, இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். அப்பா நன்றி. நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம், எங்க மேல வச்சிருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்காக செய்த மகா பெரிய அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீங்க எங்களுக்காக ஏறெடுத்த பலிகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, உன்னத தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா.
நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கனும், துதித்து மகிழனும், தூயோனாய் வாழனும். நாங்க துதித்து மகிழனும், தூயோனாய் வாழனும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. கொடியாக படரணும் உந்தன் நேசமே, மடி மீது தவழனும் மழலை குழந்தை நான். மடி மீது தவழனும் மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே. ஆமென் சுவாமி. நீர் எங்களுடைய உன்னதமான தேவன் ராஜா, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற தேவன். மெல்கிசேதேக் அபிரகாமை பார்த்த போது உன்னதங்களில உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லும் போது, அப்பா எத்தனை மகிமையுள்ள தேவன் ராஜா நீங்க. அப்ப அவங்கள எங்களுடைய பேச்சு, எங்களுடைய மூச்சு, எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உண்மை பற்றியதாகவே இருக்கணும் சுவாமி. அப்பா நீங்க யோசுவாவுக்கு சொன்னது போல என்னுடைய கற்பனைகளை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதிருப்பதாக சொன்னது போல அந்த கிருபை, அந்த ஞானத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியா நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். இங்க எங்களுக்காய் செய்கிற மகத்துவமான அற்புதமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. அப்ப அவங்க சமூகம் மட்டுமே எங்களுடைய பாக்கியம் ராஜா. அந்த சமூகத்தை நாடி தேடி நாங்க ஓடி வந்திருக்கிறோம் சுவாமி. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. குரல் கேட்க, குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே நாளெல்லாம் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் நினைவே. சமூகமே என் பாக்கியமே, என் பாவம் நீங்கிட எடுத்தீரை சிலுவையை, என்னே உம் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே,
தென்றலே கல்வாரி தென்றலே அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும் சமூகமே என் பாக்கியமே. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே தண்ணீரே ஊற்று தண்ணீரே நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. குரல் கேட்க, குரல் கேட்க ராஜா ஏசு ராஜா ராஜா ஏசு ராஜா. Thank you, Father. Thank you so much for your love, your mercy, your kindness, your faithfulness. Thank you, Lord. அப்பா, உங்களை தெய்வமாய் கொண்ட ஜனமாகிய நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்க எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை, எங்களுக்கு ஒரு வேர்தினஸை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களை ஆராதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக இயேசு சுவாமி செய்த மகத்துவமான அந்த சாக்ரிஃபைஸ்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நீங்க நினைவு கூர்ந்தீங்க, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீங்கன்னு வசனம் சொல்லுகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்க இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய இருதயங்களையும் நீங்க ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி, அபிஷேகிக்கிறதற்காய் நன்றி, அனல் மூட்டி எழுப்புகிறதற்காய் நன்றி. உங்க கரத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, Lord. Holy Spirit, you're with me now. You're going to speak through me. Yes, Lord, thank you for this time. We are going to learn this word, and this word is going to help us a lot, Lord. We'll get the truth, and truth will be put in our heart, and this is going to change our life. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you. You hide me, and you reveal yourself, O Lord. Thank you, Lord. Thank you for putting the words in my mouth. Thank you for making my thoughts right. Thank you that I impart what I have learned to all those who are hearing, and all those who are hearing will get this word and they'll benefit from it. Thank you, Father. Thank you, Jesus. In the name of Jesus, I pray. Amen. Praise God. Thank you, Jesus. Hallelujah. The title is Changing My Thinking Will Change My Life. Thoughts are fundamentally important. They shape our vision of ourselves, others, and the world. By understanding the power of thoughts and learning to manage them effectively, we can create a more meaningful and spiritual life. As a man thinks, so is he. Proverb 23:7 says. So let us learn to change our thinking according to what the Bible says. Now coming to the second, whosoever is born of God doth not commit sin. Look at this. Whosoever is born of God doth not commit sin. You must be wondering why I'm starting with the scripture. Studying the scripture will help us change wrong thinking and will lead us into the right way. So I'm starting with the scripture. The scripture is very interesting, and the scripture is telling us the truth which we have to learn. Okay.
whosoever is born of God doth not commit sin. Are we born of God? Are we born of God? That's the question which we are going to learn today. Are we born of God? Are we sinning? Or have we stopped sinning? If that question arises, we know very well we are sinning. No, we haven't stopped sinning. So look at the verse here. That itself is giving you the reason, the cause, the answer to our question. How could that be? How could that we can't be sinning? That question. So the second part of the verse, it says, for his seed remaineth in him, and he cannot sin because he is born of God. God's seed is in us, and so we cannot sin. It is impossible to sin because we are born of God. We have got the knowledge of the scripture. Let us do a deep study to understand it. Okay. When we were created by God, we were created in his image and his likeness. The image is God is spirit and we are spirits. You see, devil also spirit, angels also spirit. So we were created, all of us were created as spirits. And his likeness, we were created in his image and his likeness. His likeness, what is his likeness? His nature. So this has been given to us, his nature. So we are created spirits like God, and we are given his nature, and we have received his nature. So this, when it was given to Adam, and when Adam disobeyed and sinned, he died in his spirit and not in his physical body. See what Adam did. Look at Adam's disobedience. But of the tree of knowledge of good and evil, thou shalt not eat of it. Sorry. Thou shalt not eat of it, for in the day that thou eatest thereof, thou shalt surely die. Okay. So, when God's word is saying that he will surely die. Did he die? Did he die in his physical body? No. But he did die. How did he die? He died in his spirit. Because Adam died in his spirit, because of the sin, he got separated from God's spirit. He got separated from God. So all of us who are born here, when we are born in the world, we are born with a dead spirit. That which is separated from God. The nature of God given to Adam is no more in him, and he received the sin nature which belongs to Satan. And so we, all of us, we are born through the parents, our parents, we are born in dead spirit and with the sinful nature which is in us. Now, when we read the verse, we saw that we are born of God. Now I need to be born again. So to be born again, I have to be forgiven. I have to be reconciled with God. My dead spirit has to be revived to receive back the nature of God that was lost. We studied the scripture 1 John 3:9 now, which says born of God. So in order to be born of God, to receive all that was lost, I need to be born again. How will I become born again? Repentance and believing in Jesus. And I have to be born by the word. Okay. So, repentance. What is repentance? Repentance is not just feeling sorry and crying and thinking, oh, I've done this. No. It is change of thinking. It is about one's attitude, thoughts, actions, choosing the righteous path. It is all about one's heart condition. So change of mind that results in change of action. When my action changes, that will show that I have repented. Understanding that I cannot save myself. I have understood that I cannot save myself. So I need Jesus. Only Jesus can forgive my sins because of his precious blood which was spilled for me. Only he can forgive me. He died for me on the cross, and so only he can save me. Now when I believe in that, now when I believe in Jesus Christ, I accept him as my Lord, God and Savior, and I become born again. So we find in 1 Peter 1:23, the verse specifically speaks about how we are born. Being born again, not of corruptible seed, but of incorruptible,
by the word of God, which liveth and abideth forever. We are born again by the word of God. The first birth into this world is via parents. The seed that is corruptible because of sin nature, but now by incorruptible seed from Father God. The incorruptible seed is from Father God. I am born again by the word of God. This talks to me about Jesus, the reason for his coming into this world, the reason for he dying for my sake, knowing now he is my Savior, he is my Redeemer, he is my Lord, God and Savior. So, he being the word, Jesus is the word. He being the word, I am born again by the word, and the seed is from Father God. Thank you, Jesus. So let us see in Galatians 4:6, and because you are sons, God has sent forth the Spirit of His Son into your hearts, crying, Abba, Father. Which means, when you read this, the verse is telling, see, I told you we are born of Father God, didn't I? So, this verse is telling us we become His children. And now this is proof we are children of God, and we have the right to call Abba Father. We can call God Abba Father. When we had the sinful nature, when we couldn't call him Abba Father, see, in the Old Testament times, they referred to him as Jehovah. Only because of Jesus, we have become children of God. So when we accept Jesus and believe in him, we are born of God. The reconciliation happens and a dead spirit becomes alive because I am given Holy Spirit now. Look at that verse. But he that is joined unto the Lord is one spirit. So my dead spirit, which was dead, now has received Holy Spirit and it has become one spirit. So I have joined God and it has become one spirit, and now I find that I am born again. You find that Jesus also speaking of born again. Jesus answered and said unto him, Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. This is the talk is between Nicodemus and Jesus. Nicodemus saith unto him, How can a man be born when he is old? Can he enter the second time into his mother's womb and be born? Jesus answered, Verily, verily, I say unto thee, except a man be born of water and of the Spirit, he cannot enter the kingdom of God. That which is born of flesh is flesh, and that which is born of spirit is spirit. So we find that Jesus is telling us the importance of to be born again. We who are born with a dead spirit, we have to receive life. Only then we can become born again. Now in our spirit, Holy Spirit is abiding. That is the truth. Praise God. Now, because I am born again, I have become new. I have become new. See, now as born again, it means everything about me is new. Old things are passed away, and the change has happened in my appearance, not in my physical body or my mind. So the change has not happened, the change has not happened in my appearance or in my physical body or in my mind, but it has happened in my spirit. The born again has happened in my spirit. Remember, we are spirit, we have a soul, and we are living in a body. The spirit which was dead, corrupted, and had the sin nature has now become new with the nature of God. Now we are like a newborn baby. Does a newborn baby have a past? No, a baby is come into this world and the baby is new. It doesn't have a history, it doesn't have a past at all. Like that, like a newborn baby doesn't have a past, we are also born again and we do not have a past. Praise God. For God's mercy has destroyed our past. When we trust in Jesus and when we repent, accept him as Lord, God and Savior, everything about me and about you have all been made new. That means all my past is destroyed and I am given a newness of life. The old nature, the old emotions, the old feelings, the anger, the revenge, unforgiveness, lust, all that is sinful is destroyed and we are made new. Jesus says, the words I speak unto you, they are spirit and life. In John 6:63, he says, if his words, what he is speaking is spirit and life, what Jesus is speaking is true. There is nothing, no lie is there. He is speaking the truth. And
So what Jesus is speaking here, when he says, my words that I speak to you, spirit and life, what Jesus is speaking is life to me. The words you see in 2 Corinthians 5:17 is about me and you. It says, we are new creature. Old things are passed away. We are made new. So this is what Jesus' word is talking about. Praise God. See, we are all interested in seeing ourselves in the mirror. Whenever we go, we happen to look at a mirror, like we'll take a look at us, at least a brief look at ourselves. We want to see how we look in the physical, no? How our physical appearance. The main thing is we believe what we see in the reflection. Now let us consider, do we ever decide to look at ourselves in the spirit? I said we have become new. No. Have you ever desired to look how we look in the spirit? See, we are studying. We are saying, yes, I'm a born again. Yes, I'm a new creation. Yes, my past is destroyed. And I have regained what Adam lost. Knowing all this, do I ever desire to see my spirit, how it looks? Yes, we can see in the mirror called Bible. This mirror, the Bible shows how I am in my spirit. So reading the written word of God helps me to correct myself. As I tidy myself, when I see in the physical mirror, I can correct myself. I give another example. Okay. When I become a professional, say for example, a doctor, collector, we are teachers. Okay. When I become a professional, when I become a teacher, how will I be? I have become a teacher, so I will be imparting the knowledge. That's the quality of a teacher, the characteristics of a teacher. I'll be imparting the knowledge. I'll be correcting. I will discipline things. Like that. So a teacher's qualities will become me, and I become a teacher. I become a professional like that, isn't it? So we act like that, and we become like that in our way of life. Similarly, when the word says, you are a new creation, we must start seeing ourselves as a new creation. In fact, we have to become like that. Like you become a professional, like that you have to become like that. You must know that you are a new creation. This Bible is showing me like a mirror who I am now. And now I am complete in the spirit as a born again, created new, and Holy Spirit abiding in my spirit, and 100% perfect in my spirit. And we are like Jesus now in the spirit, as it is said in 1 John 4:17, because as he is, so are we in this world. So in the spirit, we are made new. In this world, we are like him, we are made new, and have been made sinless like Jesus. All this we come to know, and all this we learn, and should remember what is said in James 1:23-25. For if any be a hearer of the word and not a doer, he is like unto a man beholding his natural face in a glass. The verse is saying the person is just listening, knowing, just hearing the word, and not doing accordingly. Praise God. See the next verse. The next verse says, he beholdeth himself and goeth his way, and straightway forgetteth what manner of man he was. Which means, so knowing I am a new creation, learning from the written word of God, I am made new, I am made righteous, I am given Holy Spirit, I look like Jesus, sinful nature is gone, but act like a person who looks into the mirror, just see the face, and then goes off not remembering what he saw in the mirror. This is how we read the Bible. We read, we just read, we hear the word, we learn the word, and remember not what we read, remember not what we learned. If we are like that, we'll never benefit us. It'll never benefit us. We'll never benefit, even though we have come to know this. Look at the 25th verse. But whoso looketh into the perfect law of liberty and continueth therein, he being not a forgetful hearer, but a doer of the work, this man shall be blessed in his deed. So the person who reads, understands, believes, and acts accordingly, and remembers all that is said about each one of us, then we live a born-again life. 2 Corinthians 5:21, because of Jesus, for he hath made him to be sin for us who knew no sin,
that we might be made the righteousness of God in him. 2 Corinthians 5:21. He says, because of Jesus we are made righteous. His righteousness is given to us, and he has taken our sinful nature, and his sinless nature is given to us. So we don't have the sin nature now. It is put on Jesus. And God hates sin because sin will destroy. So now we are righteous, we are made righteous. We too hate sin in the spirit. That is why verse 1 John 3:9 says, you cannot commit sin. Because we also in the spirit, we are like God. As God hates sin, our spirit hates sin, so we cannot commit sin. Praise God. Now the question comes, why I am sinning? So in our spirit we are holy, we are complete, we are perfect, we are godly, but the soul in me chooses, it thinks, desires, and it is the one which is making the choice. And it has to believe and obey the voice of the Spirit. It is a soul that has to be renewed. Jesus says, my sheep hear my voice. So we have to hear the voice of God. If the soul listens to what the Spirit says and allow the Spirit to dominate, the soul mind has to renew by believing what the Word says and align to the Word of God. The soul mind has to renew itself. Like the old program in the computer is deleted to put in the new program. Our mind is holding on to the old records. It has to be deleted. All the wrong emotions, ego, pride, vengeance, sinful thoughts, failure, mindset, everything has to go, and the mind should renew by the word. It should focus on what is true, what is honest, what is pure, what is just, what is good, like we read in Philippians 4:8. Praise God. And look at Romans 6:16. Know you not that to whom you yield yourselves servants to obey, to whom you yield, you will become servants. His servants you are to whom you obey, whether of sin unto death or of obedience unto righteousness. If you listen to the voice of devil, the verse is saying this only. If you listen to the voice of devil, then it will end up listening to the voice of the devil. It will end up making Satan the master, and if the mind renews, if mind does not renew, it will remain a servant to Satan. But if the mind renews itself, and if it starts allowing the Spirit to dominate, then it will end up in righteousness, making God the master. If a mind doesn't accept the truth, then we will remain in the old nature only, not ready to accept, not ready to cooperate, not ready to renew. It will remain the same, and that is the reason why we keep sinning. Now the mind will say, I'm sinful. I have the sinful nature in me. So the mind will allow you to sin, but the moment you understand and believe and accept, then your mind will see yourself righteous, renewed, born of God, and never desire to sin. Praise God. So the conflict rises between the renewed and unrenewed mind. So I said mind has to be renewed. Now the conflict is between renewed and unrenewed mind. Let us see what's happening. Here what we find is Paul is talking about the unrenewed mind and the conflict between the flesh and the spirit. The mind knows the truth but has not renewed. So it tries to fulfill the desires of the flesh. See Romans 7:15. It says, for that which I do, I allow not. For what I would, that I do not. But what I hate, that do I. And now then it is no more that I do it, but the sin that dwelleth in me. The unrenewed mind, Paul is talking about the unrenewed mind, is saying that he hates what he is fulfilling. And now see what Paul is saying. I am not doing it, but sin that dwelleth in me. I told you, when the mind is not renewed, you'll always think you're sinful, and you think that sin nature is still in you. That's what we'll think. This is because we do not know the truth. What is the truth? That's what we are studying. What is the truth? The truth is the sin nature is taken away from us. That is the truth. Jesus has died for our sins. He has washed us new with his blood. He has sanctified us. His righteousness is given to us. He has made us holy. He has made us children of God. He has reconciled us to Father God. All this the mind has not accepted.
The mind has not received, and so it does not take the truth. Now let us see the truth in the scriptures, Romans 6:6. Look at the next scripture, Romans 6:6. Knowing this, that our old man is crucified with him, that the body of sin might be destroyed, that henceforth we should not serve sin. Our old man is crucified. Who is the old man? The old man is referring to our old nature. Our old man is crucified. Old things are gone and we have become new. That's what we read in 2 Corinthians 5:17. The past is destroyed. The body of sin is destroyed. Henceforth, we should not sin. And now when you read from 6:10 to 6:13, it all tells you again about, you can read it, okay? For in that he died unto sin once. You can read all these verses which I have brought for reference. Okay, these verses are telling us that the sin nature has been taken and that sin nature is not in us. We are dead unto sin. If you read these scriptures will show you that our sin nature has been taken and the sin is not in us, and we have to live in the righteous way. Okay, praise God. Praise God. Thank you, Jesus. Now let us see conflict between the mind and the flesh. So again, you find Paul is speaking here in the 7th chapter. He says, I find then a law that when I would do good, evil is present with me. I find a law, and when I do good, evil is present. For I delight in the law of God after the inward man. So he is saying, the inward man here is my spirit. Okay, the inward man is my spirit. He says, I delight in the law of God. My inward man, that is my spirit, in which Holy Spirit is abiding. And he goes on to say, let us go to the next verse. But I see another law in my members, warring against the law of my mind and bringing me into captivity to the law of sin, which is in my members. Members means our body. He's talking about the body. He says, I delight in the law of God. My inward man, that is my spirit in which Holy Spirit is abiding, it is delighting me. But my body is desiring for the sensual pleasures. The body longs for it, and this makes me to sin. And this is allowing me to sin. But my mind is after the inward man. My mind is after the inward man, but my body is asking me to sin. My mind is deciding, which means I have the knowledge. I have understood, but still I am fulfilling what my body is requiring. Praise God. And we see in 7:24, let's go to 7:24. The body is full of lust. When you read this, O wretched man that I am, who shall deliver me from the body of this death? I thank God through Jesus Christ the Lord. So then with the mind, I myself serve the law of God, but with the flesh, the law of sin. The body is full of lust, is asking me to do all the sinful things. It is forcing me to do. My mind is thinking of God's law, but obeying to the desires of the body. Oh, wretched man, he says, because my body is requiring and I'm doing. I'm doing all wrong things, he says. All this is because of the unrenewed mind. Then you find him thanking God because Jesus only could give us the redemption, deliverance, free us from sin. Only Jesus can help me overcome my flesh. Only Jesus can help me to overcome my flesh. And so he only can redeem me. He only can deliver me. When I believe what Jesus has done for me, this will happen only when I believe what Jesus has done for me on the cross. So the body is of sin, but now I want to do what Jesus Christ has done for me. I desire for what, even though my body is like that. So the body is desiring for sin, but I am desiring for what Jesus has done for me. So the conflict is like that. Now let us see what more is done. Solution. We need a solution to end all these conflicts. For the solution, we need to change our thinking. We have to renew our mind. We have to choose between spiritual and carnal. You find here, you read this. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh, but after the Spirit. For the law of the Spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. So he's showing us the path. He's pointing out, he's telling us, he's teaching us not to go after the flesh, because flesh is sinful, it will destroy.
You may know in your mind, you may learn, but still, if you do not renew your mind, if you do not choose the ways of God, if you do not walk in the ways of Holy Spirit, you will perish. That's why he says, if you are in Jesus Christ, who will not walk after the flesh, but after the Spirit, then there is no condemnation. And in Romans 8 2, you find he says, the law of the Spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death, which means I have to choose, I have to allow Holy Spirit who is in my spirit to dominate me, then I'm free from the law of sin and death. 8:6 says, to be carnally mind is death, but to be spiritually mind is life and peace. Praise God. So we should become, see, look at this verse, to become the image of Jesus. We have to become like Jesus, for whom he did foreknow, he also did predestinate, to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brethren. We should become the image of his Son. He has already made us new. In my spirit, I am like Jesus. I should become like him. That is, I am put here in this world to love people, to forgive, to build the kingdom of God. I must live like Jesus. So the word of God tells who I am now. The words of truth when I speak, that will determine my thinking. Praise God. So when I know I have known the truth now, when I speak those words, when I know that I'm new, when I speak the word of God, what is written about me, all that is said about me, when I speak those words, it determines my thinking. My thinking determines my emotions, feelings. My emotions, feelings determines my decisions. My decisions determines my actions. My actions determines my habits. My habits determines my character. And when my thinking changes, my life changes. Praise God. Thank you, Jesus. நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த நேரத்தில் இருதயத்தில உள்ளான மனதிலே நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பம் ஏறெடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கேட்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே உம்மிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் அநேக சமயத்திலே நெருக்கப்படுகிறோம். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை, ஆனாலும் நான் பாவத்தில் இருக்கிறேனே என்று சொல்லி நாங்கள் நெருக்கப்படும் பொழுது நாங்கள் தவறவிடுகிற அந்த பாதை, அந்த காரியத்தை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதை சூஸ் பண்ணுகிறோமோ ஆண்டவரே அதிலே நாங்கள் நடக்கிறோம் என்பதை ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை நாங்கள் ஆண்டவரை சூஸ் பண்ணும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக நடக்கிறோம். ஆண்டவரே, மாம்சத்தின் காரியங்களையும் அதனுடைய விருப்பங்களையும் நாங்கள் ஆண்டவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதன் பின்னாக சென்று பாவத்திலே விழுகிறோம். ஆண்டவரே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அப்படியாக ஆண்டவரே, எங்களுக்கு நம்முடைய கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய பாதையில் நடப்பதற்கு எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஒவ்வொரு நாள் நாங்கள் மறந்து போகாமல் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கேட்டு நடந்து அதிலே நாங்கள் பிரியப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூப வாழ்க்கையிலே நாங்கள் மறுரூபமாகி கொண்டே சென்று ஒரு நாளில் இயேசுவை போல் நாங்கள் மாறணுமே. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காகவே எங்களை இந்த உலகத்துல வைத்திருக்கிறீங்க அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர். ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் ஆண்டவரே எந்த மனுஷனையும் உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் மாலை கூடும். ஆண்டவரே அப்பா, பாவிகளான எங்களையும் கூட உம்முடைய பரிசுத்த நோக்கத்தினாலே ஆண்டவரே சித்தத்தினாலே ஆண்டவரே எங்களை பரிசுப்படுத்தி உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர். அந்த நோக்கத்தை சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக சமயங்கள் எங்கள் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொள்கிறது. உம்முடைய கிருபையின்படி அதை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வழியிலே எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நீதியிலே எங்களை உயிர்ப்பிப்பீராக. சோதரிக்கிறோம். உம்முடைய பரிசு ஆவினாலே எங்களை
உயிர்ப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உடைய பரிசு ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணையாளராக இருக்கிறபடிக்கா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய பாதையிலே எங்களை நடத்துகிற ஆண்டவரை தெளிந்த புத்தியில ஆவியானவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பும் பலமுள்ள ஆவியானவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து நடத்துவீராக. விசேஷமாக ஆண்டவரே ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெல்லோஷிப்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அசைவாடி எல்லா ஒழுங்கற்ற சீர்குலைந்த நிலைமைகளையும் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, குடும்பங்கள்ல சமாதானம் சந்தோஷம் அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே. சமாதான நதியை போல பெருகி ஓடட்டோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு பெரிய ஐக்கியம் அந்யோன்யம் உண்டாகட்டும் ராஜாமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். முப்புரி நூலாக மூன்றாவது நபராக அந்த இடத்திலே நீர் இருந்து அந்த குடும்பத்தினர் கட்டி எழுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முதியவர்களையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா சௌக்கியம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து நீ நடத்துவீராக. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கத்தக்கதாக என் கர்த்தர் உத்தமர் என்றும் எங்கள் கண்மொழியாகி அவரிடத்தில் அநீதியிலே என்று விளங்க பண்ணும்படிக்கு அப்படி நீ செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளா இருக்கணுமே கர்த்தாவே, கிருபை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணுமே, அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கணுமே கர்த்தாவே. அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்று செய்வீராக. தகப்பனே, துதிக்கிறோம். ஒரே வழியையும் ஒரே இருதயத்தையும் கட்டளையிடுவீராக. நமக்கு பயப்படும் பயத்தை பிள்ளைகளுடைய இதயத்தில் வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கீழ்ப்படுதலுள்ள ஆவியை தருவீராக சோதரிக்கிறோம். தகப்பனே, கர்த்தரை அறிந்து கொள்கிற ஒரு இருதயத்தை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே அந்த உலகத்தின் காரியங்களை ஈஸியா பிள்ளைகள் கற்றுக்கொள்றாங்கப்பா. தேவனத்தில் நெருங்குவதற்கு அது தடையாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உம்மிடத்துல நெருங்கி வரும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்திலும் மேலான ஞானத்தினால் நிரப்புவீர் ஆண்டவரே. எதற்காய் சோதரிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் ஞானத்தால் நிறையப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவே ஞானமா இருக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவுடைய சித்தம் செய்வதே ஆண்டவரே நம்முடைய ஒரே உணவாய் இருந்தது ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கும் பொழுது. அப்பா, அப்படிப்பட்ட பிள்ளைகளா எங்களை பிள்ளைகளை மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவதற்கு தேவையான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹோலி கிராஸ் காலேஜ்காய் நாங்கள் செபிக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்டாஃப்ஸ்காய் செபிக்கிறோம். நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்காய் செபிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்காய் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய நாமம் விளங்கும்படியாக அந்த இடத்திலே சமாதானம் தங்கும்படியாக அநேகர் உம்மை கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் சிறந்து விளங்குவீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நீர் ஆளுகை செய்து நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. சோதரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த பிரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கிற ஒவ்வொருத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எத்தனை சிக் பெட்ல இருந்து ஆண்டவரே அழுகுறல்களும் மன வேதனையுமாய் ஆண்டவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கண்ணீரை துடைத்து இனி கண்ணீர் விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஆணையிட்டு நீர் உறுதி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த வேதனை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர், காயங்கள் எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர், அவளுடைய துக்கங்கள் எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர், பாடெல்லாம் அனுபவித்து விட்டீர் ஆண்டவரே. அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தின் சந்தோஷத்தை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவளுடைய படுக்கையிலே ஆண்டவரே, அவருடைய நோயின் படுக்கையிலே அவளை நீர் ஆண்டவரே மாற்றி போடுவீராக. துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவீராக. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சாட்சிகளை எழுப்புவீராக. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம், நன்றியோடு கூட சோதரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆளுகிற தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான சரியான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே, சாதாரண குடிமகன்களுக்கு ஆண்டவரே செய்வதற்கு எல்லா ஞானத்தையும் ஆண்டவரே நீர் கிருபையாய் ஒவ்வொருத்தருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. தானியேலுக்கு கொடுத்த ஞானம் ஒவ்வொரு ஆண்டவரே தலைவருக்கு நீர் கொடுப்பீராக. சோதரிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் அதிகமாய் செபிக்க தேசம் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. சமாதானம் செழிப்பு உண்டாகட்டும் அப்பா. நன்றியோடு கூட சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே புதிதும் ஆண்டவரே ஜீவ பலியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆராய்ந்து அறிகிறீர் ஆண்டவரே. நாங்கள் நம்முடைய திருவசனத்தை கொண்டு எங்களை அதிகமாய் ஆண்டவரே சுத்திகரித்துக் கொள்ளவும் ஆண்டவரே அதை பார்த்து அந்த கண்ணாடியிலே நாங்கள் பார்த்து எங்களுடைய குறைகள்
குறைகளை களைவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாளுக்கு நாள் மறுபப்பட உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக, அட்மின்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வார்த்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக ஒருவருக்காக செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதை நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பேசலாம்.